வாணியம்பாடியில் அரசு பள்ளிக்கு பூட்டு போட்டு போராட்டம் என்ற தகவலை பார்க்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அரசு பள்ளியில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி போராட்டம் நடைபெற்று வருகிறது. மாணவர்களின் பெற்றோர்கள் அரசு பள்ளிக்கு பூட்டு போட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இமானுவேல் இணைந்திருக்கிறார். இமானுவேல், அரசு பள்ளியில போதிய வசதிகள் இல்லை என்பது புகாராக இருக்கிறது. எதுபோன்ற நிலையில் அந்த அரசு பள்ளி காணப்படுகிறது? பெற்றோர்களுடைய கோரிக்கை என்ன? ஆலாங்கயம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட வளையாம்பட்டு ஊராட்சி உள்ளது. இந்த வளையாம்பட்டு ஊராட்சி இந்திரா நகர் பகுதியில் அரசு நடுநிலைப் பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளி சுற்று முழுவதும் புதர்மண்டி நிறைந்து இருப்பதாகவும் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாகவும் மாணவர்கள் செல்லக்கூடிய அந்த சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக இருப்பதால் இதை சரி செய்ய கோரி ஊராட்சி நிர்வாகம் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களும் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் பெற்றோர்கள் இன்று மாணவர்களுடன் வந்து பள்ளிக்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது ஊராட்சி நிர்வாகத்தை சார்ந்த ஒருவர் வந்து ஆபாசமாக பெண்களை பேசியதால் அவரை முற்றுகையிட்டு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஊராட்சி நிர்வாகம் தரப்புல இருந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் தரப்புல இருந்தும் என்ன சொல்லப்படுது? இதுக்கு முன்னாடியே புகார் அளித்திருக்கிறார்கள் என்றாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அரசு தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுகிறது? இது குறித்து நம்ம வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஊராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபோது உடனடியாக மாணவர்கள் செல்லக்கூடிய சாலையை சீரமைத்து பள்ளி வளாகம் முழுவதும் உள்ள புதர்மண்டியை தூய்மைப்படுத்துவதாக உறுதியளித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மேம்.